ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நைஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற நியூ தமிழ் டப் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமாவை எடுத்திருக்காங்க. அண்ட் ஹியூமர்ஸை பொறுத்தளவுக்கு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோயின், ஸோ ஹீரோயின் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ பொறுத்தளவுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லூடோ அப்படிங்கிறவங்களை இப்போ கொஞ்ச நாளாக காணும். அவங்களுக்கு கால் பண்ணாலும் கால் ரீச் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டாக வர நம்ம லியோங்கிறவங்க ரொம்ப வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த சந்தேகத்தை வந்து அவங்களோட வந்து கேப்டன் கிட்டக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹெட் போலீஸை வந்து அவங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னாலும் அவன் சீக்கிரமாகவே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏர்போர்ட்டில் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, போய் வெல்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேப்டனுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து ஏர்போர்ட்டில் போய் இவங்க ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணலான்னு பார்த்தா அவங்களோட பாடி மட்டும் தான் வந்திருக்கு. இவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லூடோக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு கொலை யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனால் இந்த கேஸை வந்து ஜெர்மனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்மன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து உடன்பாடே இல்லை. ஸோ ஜெர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லூடோவை பற்றி எல்லாம் தெரியும், நாம தான் அந்த கேஸை எடுத்து வாதாடணும், யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க கேப்டன் இதெல்லாம் விட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரியணும்னு சொல்லி இவங்களே அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறங்கிறாங்க. ஸோ அதில் வழியில் ஜாயின் ஆகிறாங்க மெலினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இதுக்குள்ளே நடக்கிற அந்த காமெடி ஃபன் ட்ராமா தான் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ். அதுலேயே நம்ம ஹீரோயின் கேரக்டர் நிறைய இடங்கள்ல ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பாங்க. அதில் எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஃபோனே வராமல் ஃபோன் பேசுகிற போர்ஷனில் இருந்து நிறைய இடங்கள்ல அவங்களோட ஆட்டிடியூடே வந்து நிறைய இடங்கள்ல நைஸ் கேர்ள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நைஸாக வந்து பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். கூடுதலாக அதே கேரக்டர் இந்த படத்தில் இன்னொருத்தர் மேலே வந்து க்ரஷ் வச்சுருக்கோம். ஸோ அந்த க்ரஷ் போர்ஷனாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட மேலே வந்து அந்த லவ் வச்சுருக்கத இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ அவங்கக்கிட்ட பேசுறது எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாலஜி முதல்ல யோசிச்சுட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த மெத்தட்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஃபன்ஃபுல்லாக ஹியூமர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு இடத்துல வந்து இவங்க 3 பேரும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த போர்ஷன்ஸே நிறைய இடங்கள்ல ஹியூமர்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் அந்த போட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதில் நம்ம ஹீரோயின் நிறைய இடங்கள்ல அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட் என்டர்டைனிங் சொல்லுவேன். தென் ஹீரோயின் கூட ட்ராவல் ஆகிற அந்த ரெண்டாவது டிடெக்டிவ், ஸோ அவங்க டிடெக்டிவ் மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது உண்மைக்கும் டிடெக்டிவ் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. நடுவில் ஒரு ட்விஸ்ட் வச்சு அவங்க டிடெக்டிவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டுமே வந்து அன்பிரடிக்டபிளாக தான் இருந்துச்சு. இப்படி ஓவராலாக ஒரு பக்காவான காமெடி ஆக்ஷன் ட்ராமா பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமான உடல சேசிங் சீக்வன்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெண்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட தமிழ் டப்பிங்குமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் அண்ட் வந்து டபுள் மீனிங்கான வேர்ட்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ அதனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5K 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.